மாப்பிள மாப்பிள வாங்க மாமா, உட்காருங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மாப்பிள ஈஸ்வரி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள. அவ பண்ணது நினைச்சா இப்ப கூட உடம்பெல்லாம் பதறுது மாப்பிள. ஏன் மாமா, என்ன பண்ணாங்க? அவ இப்படி ஒரு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு விஷயத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள. என்ன பண்ணாங்க மாமா? ரேவதி உங்களை பாக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணதால உங்களை பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன்னு சொன்னால. ஆமா. இப்ப வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் கார்த்திக்னு சொல்லி ரேவதியை நம்ப வச்சுட்டா மாப்பிள. அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கா மாப்பிள. ஆமா சகல, நீ திரும்ப வீட்டுக்கு வருவோன்னு ஆசையா அங்க நின்னுட்டு இருந்தா வேற எவனோ ஒருத்தன் கார்த்தின்னு வந்து அங்க நின்னுட்டு இருக்கான்பா. பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. அத்தை இவ்வளவு கீழ்த்தனமா ஒரு வேலையை பார்ப்பாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லப்பா. அத்தை என்ன பார்க்க வருவாங்க நீங்க சொன்னப்பவே எனக்கு டவுட் வந்துச்சுங்க. ஆனா ஆளையே மாத்தி கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. சகல, அவனை நீ நினைச்சு ரேவதி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்குப்பா. அவனு என்னமோ ஒன்ன மாதிரியே பேசிட்டு இருக்கான்ப்பா. அவன் என்னால தாங்க முடியல சகல. ஓடி போய் அவன் மண்டிலேயே ஒரு கொட்டு கொட்டலாம் நினைச்சேன். அத்தனை நாங்களேன்னு கம்முன்னு ஆயிட்டேன். அது எல்லாத்தையும் விட அவனுக்கு போய் ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு மாப்பிள. ஏற்கனவே ஒரு லூசு பையல கூட்டிட்டு வந்தாங்க. அவன் சரியில்லைன்னு இப்ப இன்னொரு லூசு பையல கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா. அத்தை உன்னை பழிவாங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க போல. ஆமா மாப்பிள, ரேவதி கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு எங்களை வேற மிரட்டி வச்சிருக்கா. பாவம் ரேவதி, அவ சொல்றதெல்லாம் அப்பாவியா உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. சகல, இது இப்படியே விடக்கூடாதுப்பா. விட்டா அத்தை அந்த ராஸ்களுக்கு ரேவதி கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்கப்பா. ஏப்பா, நீ இல்லாத வேற அந்த அம்மாவுக்கு ரொம்ப வசதியா போச்சுப்பா. மாப்பிள, நீங்க அதிரடியா ஏதாவது பண்ணாதான் ரேவதி வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். இல்ல ரேவதி ஞாபக மருதியை பயன்படுத்திக்கிட்டு இவ இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அத்தை புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி முறியடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போறீங்க மாப்பிள? சகல, நீ சொல்ற ஐடியா நல்லா இருக்குப்பா. இது மட்டும் கரெக்டா நடந்துருச்சுன்னா அத்தை நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகங்களை கொண்டு வந்துடலாம். மாப்பிள, ஈஸ்வரியை நம்ம என்ன பண்றோம் என்ன ஏதுன்னு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பா. ஈஸ்வரி சமாளிக்கிறது மட்டும் இல்ல மாப்பிள, கூடவே சொந்தக்காரன் ஒருத்தர் நிக்கிறாளே சூரியகலா, அவளையும் சேர்த்து சமாளிச்சாங்கணும். இவளுக்கு 2 பேரும் சேர்ந்தா என்ன திட்டம் போடுவாங்களோன்னு பயமா இருக்கு மாப்பிள. சந்திரா போன ஆளுக்கு நிம்மதியா இருந்தா இந்த சூரியகலா வந்து சேர்ந்திருக்கா. இவளுக்கு எப்படி சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியல. இவங்க கிட்ட இருந்து குடும்பத்தை காப்பாத்துக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு போல இருக்கு. நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. சரிங்க மாப்பிள, நாங்க கிளம்புறோம். சரிங்க மாமா. நாங்க வரப்பா. எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கப்பா. வாங்க.